வணக்கம் நண்பர்களே. ஃபீடெக்கில் வர ரிமோட் கிட்டு மொத்தம் 3 மாடல் வருது. ஒன்று FT006, இன்னொன்று FT004D, இன்னொன்று FT004G. மொத்தம் 3 மாடல் வருது. இந்த 3 மாடலில் இந்த ஹெச்டி ஆடியோரஸ் பாக்ஸை எந்த ரிமோட் கிட்டில் ஜாயின் பண்ண முடியும்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஹெச்டி ஆடியோரஸ் பாக்ஸை பொறுத்தளவுக்கு ஒன்லி FT006 இந்த ரிமோட் கிட்டில் மட்டும்தான் இது ஜாயின் பண்ண முடியும். மற்றபடி இந்த FT004D அதே மாதிரி FT004G இந்த 2 மாடல்லையும் இந்த ஹெச்டி ரெஸ் பாக்ஸை நம்ம ஜாயின் பண்ண முடியாது. இந்த FT006ங்கிறது பேசிக் மாடலு. இந்த மாடல் பார்த்திங்கன்னா FT004D அதே மாதிரி G இது 2 மாடல் பார்த்திங்கன்னா ESP ப்ளூடூத்தோடு உள்ள மாடலு. இந்த 2 மாடல் பார்த்திங்கன்னா இந்த ஹெச்டி ஆடியோரஸ் பாக்ஸுக்காக டிசைனிங் பண்ணலை. இது மேக்ஸிமம் இந்த FT003 இந்த மினி டீ கோடர் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் இந்த 2 ரிமோட் கிட்டும் டிசைனிங் பண்ணியிருக்காங்க. நார்மலாக FT006 வாங்கினீங்கன்னா இந்த FT003யும் ஜாயின் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இந்த ஹெச்டி ஆடியோரஸ் பாக்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக் மாடல். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3 மாடலில் ஒரு ரிமோட் கிட்டில் மட்டும்தான் அந்த ஹெச்டி ஆடியோரஸ் பாக்ஸை ஜாயின் பண்ண முடியும். வேறு கம்பெனியில் என்ன ஜாயின் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஜெம்டெக்கு அதே மாதிரி அல்ட்ரா டிஜிட்டல் ரிமோட் கிட்டு இந்த மாதிரி ரிமோட் கிட்லலாம் நீங்கள் ஹெச்டி ஆடியோரஸ் பாக்ஸு ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஃபீடெக்கில் மட்டும் இந்த மாதிரி ஒரு ரிமோட் கிட்டில் மட்டும் தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். அதை நண்பர் கேட்டிருந்தார், அதனால் ஒரு வீடியோ மேக் பண்ணேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.